எல்லாருக்கும் வணக்கங்க. ஆதி காலத்தில் நடராஜா சர்வீஸில் ஆரம்பித்த நம்ம மக்களோட ட்ராவல் அப்படியே காரு பஸ்ஸுன்னு டெவலப் ஆகி இன்றைக்கி ஃப்ளைட்டு ராக்கெட்டுன்னு எங்கேயோ போயிட்டா கூட இன்றைக்கும் நம்ம ஜனங்களுக்கு பிடிச்சமான ஒரு ட்ராவல் தான் அது ட்ரெயின் தானேங்க. சென்னை மாதிரி சிட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் தான் மக்களோட மெயின் டிரான்ஸ்போர்ட்டே. இதுதாங்க ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ரயில்வே பாதுகாப்பு படை. இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் பாதுகாப்பாக போகிறோன்னா அதுக்கும் இவங்க தான் காரணம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட ஹீரோ இவர் தான். பேர் வில்லியம்ஸ். நம்ம வில்லியம்ஸை பார்த்தா ஸ்டேஷனே அலறும். ஆனால் அவருக்கு செம்ம அலர்ஜினா நம்ம ஜனங்க தாங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. என்னன்னா, டேய் சீக்கிரம் பஞ்சரா போற அர்ஜென்ட்டா போணும்டா. பாத்துட்டு தானே சார் இருக்கேன். டேய் பாலா, இந்த வண்டில என்ன ப்ராப்ளம் பாறா? டேய் தம்பி இத முடிச்சு போடா. நில்லுங்க சார். ஒரு அர்ஜென்ட்டா போணும்டா. சார் ஐயா 5 நிமிஷம் லேட்டா போனாலும் சிட்டி ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஆயிடும் சார். நீங்க போனாலும் போடனாலும் ட்ரெயின் போவோம். நில்லுங்க சார். சின்ன பையன் கூட மதிக்க மாட்டானே. சிட்டி போலீஸையும் டிராஃபிக் போலீஸையும் பார்த்து பயப்படுற ஜனங்க நம்மளையே மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு இவருக்கு ஜனங்க மேலே செம்ம காண்டுங்க. அதுக்காகவே ரயில்வே ஸ்டேஷனை கலீஸ் பண்ணுறவன், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை ட்ராவல் பண்ணுறவன், ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறவன், அப்படி இப்படின்னு சின்ன சின்ன தப்பு பண்ணுறவனா சகட்டு மெனி பிடிச்சி ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவார். இதெல்லாம் பெட்டி கேஸுங்கிறதுனால வெறும் சார்ஜ் ஷீட் மட்டும் போட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துவார். எல்லாரும் ட்ரெயினில் அன்றாடம் வேலைக்கு போயிட்டு வரவங்களால ஒரு 300 ரூபா மட்டும் ஃபைனை போட்டு திருப்பி அனுப்பிடுவார். ஆனால் அந்த தம்மாத்தோண்டு ஃபைனை கட்டிட்டு போகிறதுக்குள்ளே போதும் சாயங்காலம் ஆகிடுங்க. இப்படிலாம் இவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதான் ரயில்வே போலீஸோட கெத்துனா என்னன்னு அவங்களுக்கு புரியுன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கைங்க. நேற்று வர ஒரு பையன் அவரை பார்த்து பயப்படவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. விட்டு வர நம்ம வில்லியம்ஸு மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு. சார் இன்ஸ்பெக்டர் சார் 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 என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா? சென்னை டிராபிக் போலீஸ் பிடிச்சிருக்க கேஸ் 921. அவங்க கலெக்ட் பண்ணிருக்க அமௌண்ட் 2,17,500 ரூபாய். ஆனா நாம சிட்டி போலீஸை பார்த்தாலே அவன் சிட்டிக்குள்ளேயே ஓடுறான். டிராபிக் போலீஸை பார்த்தா லைசன்ஸை காட்டுறான், ஆர்ஜிபி காட்டுறான். ஏன் தூரத்துல பார்த்தாலே தலையில ஹெல்மெட்டை மாட்டிட்டு தாதரிக்க ஓடுறான். ஆனா நம்மள ஒரு பயலும் மதிக்கிறதே இல்லை. சோ இன்னையிலிருந்து நாமளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ட்ரெயின்ல வித்தவுட் டிராவல் பண்றவன், ஃபுட்பால் அடிக்கிறவன், ஸ்டேஷனை கலீஸ் பண்றவன், இவனுங்களை ஒருத்தரை விடாம அரெஸ்ட் பண்ணுங்க. அங்க போறியா? டேய் டேய் உனதாடா நிறுத்துடா. நம்மளே கூப்பிடுறாங்க சார், நம்மளும் போயிடலாம் சார். யோ ஒண்ணுக்கு இருந்தவன அந்த ஆளே பிடிச்சுக்காரு குடியா. நம்ம போகலன்னா நம்ம 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவா சார். அது வேற இருக்கா? வாயா. டேய் என்னடா? டேய் என்னடா? சொன்னேங்கடா. டேய் என்னடா? நான் நின்னாதான் உண்டு. ஆமா நீ. டேய் டேய் எவ்வளவு கேரா? டேய் டேய் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். என்ன ஒண்ணும் பண்றாங்க சார். நான் தீவிரவாதில கிடையாது சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். நாக்குல ஒண்ணு இருந்தலடா. சார் ட்ராக்ல தானே சார் ஒண்ணுக்கு இருந்தேன். அவ்வளவு அசால்ட்டா உனக்கு? நான் என்ன சார் பண்ணேன்? ஒண்ணுக்கு தானே சார் இருந்தேன். சார் பண்ணல சார் என்ன? ஒண்ணுக்கு இடமா கிடைக்கல உனக்கு. போடா உள்ள. இவங்கள பிடிக்கவே வேலையா போச்சு. இது வேற சரியானது லாக் பண்ண மாட்டேங்குது. என்னையா போலீஸ் இவங்க? ஒண்ணுக்கு அடிச்சா சுட்டு பிடிக்கிறாங்க. ட்ரெயின்ல ஒண்ணுக்கு போனா கூட ட்ராக்ல தான் அவ்வளவு சுத்தமாக்குறவங்க அங்கங்க ஓசில டேய் உனக்கு ஓசில பாத்ரூமும் ஏசில வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டி தருவாங்க. அலோர் சாமி குதிரை கணக்காம கம்முன்னு உட்கார்றா. இவ்வளவு கத்துறோம் ஒரு பைய காதல வாங்கிக்கல. ஹலோ சார் என்ன சார் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வந்தோடனே இப்படிதான் எல்லாரும் சவுண்ட் விட்டுருந்தானுங்க. வாய் வலிக்குதுன்னு சைலண்ட் ஆயிட்டானுங்க. பஸ் உங்க பேரு? பாஸ்கர், சினிமா டைரக்டர். சார் என்ன படம் பண்ணிருக்கீங்க? இதுக்கப்புறம் தான் பண்ணணும். நீங்க எப்போ வந்தீங்க? நான் தான்
ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கிளம்பிச்சா வர 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 என்னடா டிக்கெட் எடுக்கலடா. நீ 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா மட்டும் இந்தியா கடை அடைச்சிரும் இல்ல வட்டி விட்டு தான் பிரச்சனை இல்ல வாடா சொன்ன கேளுடா. முன்னாடி வச்ச கடை முன்னாடி வைக்கிற பழக்கமே இல்லடா போடா வித்தவுட்டா ஆமா இதுல உங்க ஃப்ரெண்ட் யாரு பாஸ்? அவனை போலீஸ் பிடிக்கல. ஏன் பாஸ் அவரை மாட்டி விட்டுருக்க வேண்டியதானே? இல்ல பாஸ் உங்களை ஒரு கம்பெனியா இருந்திருக்குமேன்னு தான். உண்மையான நண்பனா காட்டி கொடுக்குற எவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. சூப்பர் பாஸ், எங்க தலைவர் மாதிரியே பேசுறீங்க. ஜி நீங்க குட்டி புலி யதார்த்த நாயகன் சசிகுமார் ரசிகர் மன்ற பொருளாளர். ஜி இன்னைக்கு உங்க ஆள் படம் ரிலீஸ் ஆச்சே? ஆமாம் பாஸ், எங்க தலைவர் பட ரிலீஸ் வேலையை தான் பிஸியா இருந்தேன். அப்பதான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். டேய் அங்க போஸ்டர் ஓட்டுறா. அண்ணே அங்க ஒட்டினா போலீஸ் பிடிப்பாங்கண்ணே. டேய் இந்த ட்ரெயின் எங்க போகுது பார்த்தல? தமிழ்நாடு பூரா போஸ்டர் ஒட்டியாச்சு. இந்த ட்ரெயின்ல ஒட்டினேன்னு வை தலைவர் புகழ் டெல்லி வரைக்கும் பரவும். ஓகேண்ணே. ஒட்டுறா போஸ்டர் ஒட்டுறா. இன்னும் கொஞ்ச நேரம். ஏண்டா டேய் ட்ரெயின் மேல போஸ்ட் ஓட்டாதீங்கடா. என்ன ஏங்க நீங்களும் ஓடி இருக்க வேண்டியதானே? எங்க மன்றத்தோட கொள்கையே நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேங்கிறது தான். காவல்துறை கூட அவங்க நண்பன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க இப்படி முதுகுல குத்துவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். பிரதர் முழு நேரமும் மன்ற வேலை தானே? பாதி நேரம் மெக்கானிக் சார். வெரி குட். எப்பவுமே நம்ம கைத்தொழில் தான் நம்மளுக்கு கஞ்சி ஊத்து. சார் இவர் யார் சார்? இவர் பேரு கோடீஸ்வரன், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர். சார் இவர் என்னன்னா சசிகுமார் ஃபேனு, இவர் என்னன்னா சிவகார்த்திகேயன் ஃபேனு. ஒரே ஃபேன் மயமா இருக்கு சார். போய்தி சிவகார்த்திகேயன் அவருக்கு சுஷ்மங்கல் அக்கௌண்ட் இருக்கா? யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் ஃபேன் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா படம் வரைகிறவரா? சூப்பர் ஸ்டாரை எப்படி குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்கும் சார். ஓஹோ. எனிவே நான் ஒரு பிஸ்னஸ் மேன். இன்னைக்கு ஹாலிடே வேற. மக்களாக ட்ராவல் பண்ணலான்னு ட்ரெயினில் வந்தேன். ஹெவி க்ரௌடு. இந்த மக்கள்லாம் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கங்கிறதே தெரியல. எல்லாரும் கம்பி பிடிச்சி நிற்கிற மாதிரி தான் நானும் வந்தேன். என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். கம்பியை பிடிச்ச அரெஸ்ட் பண்ணாங்க. எஸ். இப்போ வரைக்கும் பிரதர் என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க உண்மை விளங்கவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, அவங்க தவறுகளை உணர்ந்து அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. யோ நம்ம ஆளுங்க ஒழுங்கா கேஸ பிடிச்சிட்டு இருக்காங்களே. ஆமா இருக்கிறதால சும்மா ஆமா ஆமாங்கிற. ஸ்டேட் போலீஸை பார்த்து பப்ளிக் பயப்படுறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் மட்டும் பத்தாதியா. நம்ம ரயில்வே ஃபோர்ஸோட பவர் என்னன்னு பப்ளிக் தெளிவா தெரியணும். அவங்கள விட நம்ம எந்த விதத்தையும் குறைஞ்சவங்க இல்ல தெரியுமா? அதை மைண்ட்ல ஏத்திங்க, அப்பதான் பப்ளிக் பயப்படுவான். சரி.